வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான ஒரு நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருச்சியில் இருக்கக்கூடிய அகோரி மணிகண்டன் அவரை பற்றி பார்க்க போகிறாங்க. மிக ஒரு அற்புதமான ஒரு மனிதர்னு தான் சொல்ல முடியுங்க. ஒரு 2 நிமிடம் அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி எவ்வளோ மனசுக்குள்ளே இந்த சமுதாயத்திற்காக செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி பேசினாருங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவர் நிறைய இந்த சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் பார்த்து வேதனைப்படுறாரு, மேலே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நமக்கு எல்லாமே அவரை பார்த்தா அகோரி அப்படின்ற ஒரு பார்வை மட்டும்தான் நமக்கு தெரியுது. அங்கே அரியமங்கலம், திருச்சியில் பால்பனைக்கு பக்கத்தில் அரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல ஜெய் காளி, அகோர காளி அப்படின்னு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சு அந்த கோயிலை கட்டியிருக்கிறாருங்க. அவர் பார்த்திங்கன்னா நிறைய நீடி பீப்புள், த புவர் நீடி பீப்புள்ஸ், ஏழை மக்களுக்கு, ரொம்ப லோயர் கிளாஸில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, படிப்புக்கு, இந்த மாதிரி நிறைய உதவிகளுக்கு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வராரு. நான் வெறும் அகோரி அப்படின்ற ஒரு பார்வையில் மட்டும்தான் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு சமூக பணியை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நிறைய கருத்து வேறுபாடுகள் அவர் செய்கிறதுல எனக்கு இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அவருடைய 90% அவர் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த தீமைகள் இதை தான் பற்றி பேசுகிறாருங்க. நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு மக்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம். அரியமங்கலத்தில் இருக்குது அவருடைய கோயில். அவரே பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர்கிட்ட பார்த்திங்கன்னா இளைஞர்கள், நல்ல ஒரு துடிப்புள்ள இளைஞர்கள், அகோரிகளாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப துடிப்பான இளைஞர்கள் அவரோட சேர்ந்து பணியாற்றுறாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இதே ஒரு அரசியல்வாதியோ வேறு ஒரு என்ஜிஓவோ இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு பிரதிபலனை பார்த்து செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அகோரியாக இருந்து கொண்டு அதில் வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் வச்சு இந்த மாதிரி மனிதர்களுக்கு, தேவைப்படக்கூடிய மனிதர்களுக்கு உதவிகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வராரு. இது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். எனவே மை டியர் சப்ஸ்கிரைபர், kindly subscribe this channel and share this video to everyone to know about Agori Manikandan. யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இவருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவர் இவரோட வெப்சைட் இருக்குது. இவரோட வெப்சைட்டில் போய் இவருக்கு டொனேட் பண்ணலாம். அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவருக்கு அவர் மூலமாக ஏழை மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அந்த பணத்தை இவர் பயன்படுத்துகிறது இல்லை அப்படின்றது தான் நல்லா தெரியுது பர்சனலாக. ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏக்கமெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், குழந்தைகள், உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழைகள், இவர்களுக்கு படிப்பறிவு, பெண்களுக்கு படிப்பறிவு, விழிப்புணர்வு, இந்த மாதிரி பல விஷயங்களில் இவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டே வராரு. அவருடைய கோயிலில் போய் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன இந்த மாதிரியான சேவைகள் செஞ்சுருக்கிறாரோ அதை தான் அந்த கோயில் பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பேனர் வச்சு அடித்து வச்சுருக்குறாருங்க. அந்த கோயில் ஃபுல்லாகவே பெரும்பாலும் அதை தான் இருக்குது. அதை தாண்டி போனால் தான் ஜெய் காளியோடைய சிலை பிரதிஷ்டை பண்ணி வணங்கிக்கிட்டு வராரு. அதனுடைய அருகிலேயே அவருடைய வீடு ஒன்று இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஹவுசஸ் பக்கத்துலேயே, வெரி நியரர் டு த டெம்பிள். சர்ப்ப நதிக்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்கொண்டா வாழ்க்கை தான் நினைக்கிறேன். அது சர்ப்ப நதிக்கரைன்னு அவங்க பேர் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அகோரி மணிகண்டன், அவருக்கு நம்மெல்லாம் உதவி செய்யணும். அதே சமயத்தில் இவருக்கு டொனேஷன் கொடுக்கறது, மற்றபடி உதவிகள், பொருள் உதவிகள் செய்வது அப்படிலாம் பார்த்திங்கன்னா இவருடைய ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட்டு கூட இருக்குதுங்க. அந்த வெப்சைட்டில் கூட போய் இவருக்காக நீங்கள் உதவி பண்ணலாம். ஒரு சாதாரண ஒரு மனிதர் மாதிரி தான் பேசுகிறாருங்க. நீங்கள் மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம்
விஷயம் இல்லைங்க. ரொம்ப எளிமையாக இயல்பாக தான் பேசிகிட்டு இருக்கிறாருங்க. தெளிவாக தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. நான் கூட அகோரி அப்படின்றனால பயங்கரமாக பயமுறுத்துவாங்களோ என்னமோ அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப எளிமையான மனிதர். இந்த சமுதாயத்தின் மீது, சமூகத்தின் மீது, மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதராக தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அவர் முகத்தில். வேறு ஒன்றுமே நான் வந்து மிகப்பெரிய அகோரி அப்படின்ற ஒரு அந்த ஆணவம், அந்த திமிர் அதெல்லாம் இவர்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க. நிறைய சேவைகள் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் சேவையெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ இவருக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னம்னா நீங்கள் வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்குறேன், தேவைன்னா அவரை கான்டாக்ட் பண்ணலாம். டெல் மீ. No problem. Whatever language you have, you tell. 2 minutes. No. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல துடிப்புள்ள இளைஞர்கள், எல்லாம் வட இந்திய இளைஞர்கள், எல்லா மாநிலங்களிலிருந்தும் அகோரிகளாகவோ அல்லது மாந்திரீகம் பயிற்சி பெற வந்திருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள், சிறு வயது இளைஞர்களெல்லாம் பார்க்க முடியுதுங்க. இப்போ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் இட்.